Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். 18வது மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக காங்கிரஸ் கூட்டணியும் பாஜக கூட்டணி தீவிர பிரச்சாரத்தில் இருந்தாங்க. இறுதியாக ஒடிசாவில் கூட பிரச்சாரம் பண்ணார் பிரதமர் மோடி அவர்கள். மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் சொல்கிறாரு, பிரதமர் அலுவலகத்தின் தகுதியையும் முக்கியத்துவத்தையும் மோடி மலினப்படுத்தி விட்டார். தேர்தல் பிரச்சாரம் முழுவதும் வெறுப்பு பேச்சையே மோடி பேசி வருகிறார். மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் உள்ளது. இதற்கு முன்பு எந்த பிரதமரும் மோடியை போல் வெறுப்பு பேச்சையோ தரமற்ற உரையையோ கீழ்த்தரமான வார்த்தைகளையோ பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் கன்னியாகுமரிக்கு மோடி வந்திருக்கிறார். விவேகானந்தர் மண்டபத்தில் 2 நாட்கள் தியானம் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 18வது நாடாளுமன்ற தேர்தல் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி துவங்குது. அன்றைக்குதான் இறுதி. இது ஜூன் 4ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்படுகின்ற நாள். இந்த 6 கட்ட வாக்குப்பதிவுகளில் நீங்க கேள்வியில கேட்டது போல நம்ம நாட்டினுடைய பிரதமர் எப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்கு முதலான உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி தான். நீங்க ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் கட்டத்திலிருந்து 5ஆம் கட்டத்துல வரக்கூடிய லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னாலே அவருடைய உளறல்கள் என்பது அதிகமா போச்சு. அவர் மன்மோகன் சிங் ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியில அவர் சொல்லியிருக்கிறது, அப்பீலிங் டு த ஓட்டர்ஸ். பிரதமருடைய சைட்ல இருந்து பேசுவாங்க, எதிர்கட்சியில இருந்து பேசுவாங்க. ஆனா இவர் எல்லா இடங்களிலும் சரித்திரத்திற்கு மாறாக பல விஷயங்களை பேசுவதே வாடிக்கையா வச்சிருக்காரு. ஒரு குரூப் மேல ஒரு குற்றச்சாட்டை, வெறுப்பை விதைத்து அதில் குளிர்காயக்கூடிய அணுகுமுறைய செய்யறார். இப்ப நீங்க அதை டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சா நம்ம பேட்டியிலேயே 4-5 பேட்டியில் நீங்க பார்த்திருப்பீங்க. பாபர் மசூதி அந்த இடிப்புல இருந்து 1990 வரலாறுல இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா, நம்ம எல்கே அத்வானிக்கு இவர் கொடுத்த பாரத ரத்னாவில் இவர் நடந்து கொண்ட விதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மோடி என்கின்ற பிரதமர் செய்யக்கூடிய வேலை எல்லா மக்களையும் அரவணைப்பதற்கு மாறாக ஒரு ஆட்களை எதிர்த்தரப்புல போய் நிறுத்தி அவர்களுக்கு எதிராக மக்களை பேச வைக்கக்கூடிய வேலைய தெளிவா செஞ்சுட்டு வர. உதாரணத்துக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பேட்டியிலே வாசகர்கள் பார்த்துருவாங்க. சமீபத்தில் அவர் பேசின மோசமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய மன்னர்கள், பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அந்த வரலாற்று காலகட்டத்துல பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு முன்னால இஸ்லாமிய பெண்களை ஆடையின்றி நடனம் ஆடுகின்ற ஒரு நடனத்தின் பெயரை சொல்லி அவர்கள்தான் இந்த எதிர்கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்று எதிர்கட்சி அரசியலை, ராகுல் காந்தியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணியை கேவலப்படுத்துவதாக நினைச்சு வரலாற்றில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களின் மன்னரை அல்லது மக்களை இழிவுபடுத்துகின்ற செயலை திட்டமிட்டு செஞ்சதைத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் தரம் தாழ்ந்து இதுவரைக்கும் மோசமாக பிஹேவ் பண்ணதுல இவர்தான் முதலானவர் என்று சொல்லியிருக்கார். நிறைய உதாரணங்கள் அவர் சப்ஜெக்ட்ல நம்ம பேசலாம். மக்களுக்கு உடனே தெரியணுன்றதுக்காக நான் சில விஷயங்கள் சொல்றேன். ஒண்ணு பாருங்க, பிரிட்டிஷ் ஆட்கள் இவருடைய படுகொலையை பார்த்த உடனே மவுண்ட் பேட்டன் பிரபு முதல் தொலைபேசியில நம்மகிட்ட கேட்ட கேள்வி, நம்முடைய மகாத்மா காந்தியை நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு பாதுகாத்தோம், ஆனா நீங்க ஒரு 6 மாசத்துக்குள்ள அவரை சாகடிச்சிட்டீங்களே என்கின்ற வசனம் அந்த வரலாற்றினுடைய முக்கியமான வசனம். இப்ப இன்னைக்கு எங்க போய் பேசு பொருளா அந்த படுகொலை போய் மாறி இருக்குதுன்னு சொன்னா, காந்தி திரைப்படம் வந்த பின்புதான், 1982 வந்த காந்தி திரைப்படம் வந்த பின்புதான் காந்தி உலக அரசியலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். எவ்வளவு பெரிய சரித்திரத்துல வீக்கான ஒரு பிரதமரை நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. 1909, 1930, 1940, 1950 உலக பிரசித்தி பெற்ற மார்ட்டின் லூதர் கிங் உட்பட, ரஷ்யாவினுடைய டால்ஸ்டாய் உட்பட
உலக அறிஞர்கள் பூரா காந்தியிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். சார்லி சாப்ளின் போன்ற பெரிய கலைஞர்கள் அவரிடமிருந்து பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்ற தகவல் எல்லாம் இருக்குது. 82 வந்த படத்தின் மூலமா தான் உலகத்திலே காந்தி தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று சொல்வதன் மூலம் இந்த அரசியல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் மேல உலக மக்களும் உலக தலைவர்களும் இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளும் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையை மேற்கொள்ளப்படும். அப்போ அந்த குஜ்ரா என்கின்ற நடனத்தின் மூலமாக இழிவுபடுத்துகின்ற செயல், சரித்திரத்திலே காந்தியை இழிவுபடுத்துகின்றேன் என்ற வகையில அவர் பேசிய செயல், இப்படி நம்முடைய மோடியினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்தமான மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற மாதிரி, மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற மாதிரி இந்த பிரதமர் பேசவில்லை. இவருடைய அணுகுமுறை மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது என்றுதான் இன்னைக்கு நிலைமை. நீங்க அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நேரம் கருதி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இஸ்ரேல் என்கின்ற நாட்டுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற செய்தியை இந்திய அரசை பற்றி விமர்சனம் செய்கின்ற போது இந்தியாவினுடைய மூத்த அமைச்சர்கள், பிரதமர் மோடி உட்பட, அமித்ஷா உட்பட, வெளிநாட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் உட்பட, வரலாற்றின் தவறான பக்கத்தில் கிட்டத்தட்ட 18,500 குழந்தைகளையும் இளைஞர்களையும் கொலை செய்யக்கூடிய இஸ்ரேலுக்கு பக்கத்துல ஆயுதம் வழங்கக்கூடிய ஏற்பாட்டை இந்தியா செய்து வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டு நடந்து கொண்டிருக்கின்ற போதுதான் நாம எந்த விஷயத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா, 30ஆம் தேதி பிரச்சாரம் நிறைவு வருகிறது. 31/1 2 நாட்கள் முழுமையா அவர் கிட்டத்தட்ட ஒரு 45 மணி நேரம் அவர் தியானம் பண்ண போறார். 3 நாட்கள் என்று பேப்பர்ல பேச வச்சு எல்லாரையும் அதுல வீடியோவுல காட்டி அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தின் மூலம் மேற்கு வங்கத்திலே வாக்குகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்துல செயல்படக்கூடிய மோசமான அணுகுமுறை தான் மோடி வந்திருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி. 2019 பாத்தீங்கன்னா ஒரு குகையில போய் உட்கார்ந்தார். அந்த குகையில உட்கார்ந்துட்டு உத்தரப்பிரதேசத்திலையும் ராஜஸ்தான்லயும் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாக்குகளை பார்க்கலான்னு பார்த்தாரு. இப்ப அவருக்கு 30ஆம் தேதி காலையிலையும் 29ஆம் தேதி சாயங்காலையும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசம் என்னன்னா, விவசாயிகள் மீது உள்ள பழியை சுமந்துகிட்டு அதுல மீட்சி போடாம ஹரியானா, பஞ்சாப் போன்ற இடங்கள்ல பிஜேபி மேல போகாம இருக்கின்ற போது இந்த ஒலிம்பிக் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த சங்க தலைவராக இருந்த ஒரு எம்பியை பதவி விலக வேண்டும் என்று ஒரு போராட்டம், நெடிய போராட்டம் கிட்டத்தட்ட 140 நாள் நடந்தது. அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கான வாகனம் போய் 2 இளைஞர்கள் ஆக்சிடென்ட் பண்ணி 2 இளைஞர்கள் இறந்துட்டாங்க. இது வடக்கு பகுதியில அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம். இந்த இஸ்லாமியர்களுடைய நடனத்தை பத்தி பேசினதுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வெறுப்பு, மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியினுடைய ஏரியாவில் இவங்க கட்சியிலிருந்தே ஒரு ஆள் வெளியில போய் அந்த கலவரம் என்பது நாங்களே உருவாக்கப்பட்டதுதான் ஒரு பிஜேபி ஆள் பேசினது. இது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு மோடிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்போ கன்னியாகுமரியினுடைய அந்த ஓய்வு. கிட்டத்தட்ட முகநூல்ல பூரா நீங்க நிரந்தரமா ஓய்வு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி பேசினாலும் கூட இதன் மூலம் அவருக்கு ஒரு அந்த ஆபரேஷன் என்னன்னு சொன்னா, மேற்கு வங்கத்துல பக்தி அதிகம், அந்த பக்தியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான வேஷம் தான் இந்த கன்னியாகுமரி. நான் விவேகானந்தரை போல நான் போய் அங்க தியானம் இருக்க போகிறேன். அவரு கையில காசு இல்லை, போட்டு வசதி இல்லை, ஆழ்கடலில் அங்கிருந்தே மூச்சு பயிற்சி மூலமாக பசியோட போய் நின்னவர் விவேகானந்தர். இன்னைக்கு 4500 போலீஸ்காரர்கள் மட்டும் பாதுகாப்புக்கு 45 மணி நேரம். இந்த 45 மணி நேரத்திற்கு 3 விதமான செக்யூரிட்டி. கிட்டத்தட்ட 29ஆம் தேதி நேற்று மாலையிலிருந்து பொது நிகழ்ச்சிகள் ரத்து. எல்லா ட்ரெயினும் போறதுல நிறைய மாற்றங்கள், மக்களுக்கான வசதிகள் பறிப்பு, இவற்றையெல்லாம் செய்து ஒரு மனிதனுடைய ஷூட்டிங் நடக்கிற இடம் தான் கன்னியாகுமரி. அமைதியை, தியானத்தை, ஓய்வை விரும்பி அவர் வரல. 2019 அந்த ஊர்ல செஞ்ச அந்த குகையில செஞ்ச பிரச்சாரத்தை கன்னியாகுமரியில செய்யலான்னு வந்திருக்கிறார். இதுல ஜனங்க மறந்துடுவாங்கன்னு நினைச்சாங்க. நல்ல போஸ்டர்ஸ் பூரா என்ன போயிட்டு இருக்குன்னா ட்ரெண்டிங்ல,
தமிழர்களை மோசமாக விமர்சித்த 2 மூத்த அமைச்சர்கள் பிரதமரும் அமித்ஷாவும் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள். ஒரு பைரவர் கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த பைரவர் கோயிலுக்கு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு இன்னைக்கு வராரு அமித்ஷா. எந்த அமித்ஷா? சாவி, புவனேஸ்வரத்தினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய சாவி, அந்த சொத்துக்கள் தமிழகத்திற்கு சுருட்டப்படுகிறதுன்னு சொன்னவர். எப்படி ஜனங்க மறப்பாங்க? அதே மாதிரி ஒரிசாவினுடைய முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் வேறொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் என்று ஒரு பொய்யான பிம்பமான வார்த்தைகளை தரக்குறைவாக பேசியவர் மோடி. பாண்டியனுடைய ஆதிக்கத்தில் ஒரிசா போவதற்கு விடமாட்டேன், தமிழர்கள் ஆதிக்கத்தில் அது போகக்கூடாதுன்னு பேசினவர். தமிழை, தமிழ் மொழியை பழித்த நீ கன்னியாகுமரிக்கு வரக்கூடாது, திரும்பி போடுற போஸ்டர்ஸ் பூரா அங்க இருக்கு. சந்தேகத்திற்கு இடமானவர்களை பூரா கைது பண்ணக்கூடிய படலங்கள் தீவிரமாயிருக்கு. ராஜ தர்பார்ன்றதை விட அராஜக தர்பார். அராஜக தர்பார் என்பது கன்னியாகுமரி முழுசும், நாகர்கோவில் முழுசும், திருநெல்வேலி முழுசும் ஆரம்பிச்சாச்சு. இந்த 45 மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய செலவு பாருங்க. இந்த நிர்வாகத்தை ஒரு மோசமாக கொண்டு போவதற்கு துக்ளக் நடத்தினான்னு சரித்திர புத்தகத்துல படிச்சோம். அதை விட மோசமான அணுகுமுறையை நம்ம நேரடியாக இந்த மோடியினுடைய ஆட்சியில நம்மளால பார்க்க முடியுது. முதல் கட்ட தேர்தல் தமிழகத்திலே நடந்து முடிஞ்சு 2ஆம் கட்டத்துல கர்நாடகா போன்ற மாநிலங்களும், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு என்பது இல்லை. 4, 5, 6 அந்த 3 கட்ட தேர்தல்ல அவங்க எதிர்பார்த்த அந்த வடக்கு மாநிலங்கள்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை அவங்க சந்திக்க வேண்டி வந்தது. அது ஏன் வந்ததுன்றதுக்கான வரலாறு ஏற்கனவே நம்முடைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். வடக்கு மாநிலங்களில் பஞ்சாப், ஹரியானா போன்ற இடங்கள்ல இவங்க பேசின பேச்சு என்பது மக்களிடம் செல்வாக்கை ஏற்படுத்தல, வெறுப்பை ஏற்படுத்தியது. RSS தலைவர்களே அமித்ஷாவும் மோடியும் பேசுவதனால் நமக்கு வாக்கு குறைகிறது என்று பேசக்கூடிய அளவிற்கு RSS பிஜேபியை திட்டக்கூடிய ஏற்பாடும் நம்ம சமீபத்துல பார்த்தோம். இப்ப 7ஆம் கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த 57 தொகுதிகள்ல அவர் தன்னுடைய நிலையை நிறுத்துவதற்காக, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சரிவை ஈடுகட்டுவதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிற இடம்தான் கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சந்தித்திருக்கிறார். 7 கட்ட வாக்குப்பதிவுகளிலும் மோடி ஏற்கனவே 2019 பேசுபொருளாக இருந்த மாதிரி இல்லை என்பதுதான் நமக்கு முன்னால இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நீங்க சொல்றீங்க அவருக்கு ஒரு தோல்வி பயம், அதனாலதான் அதாவது 4, 5, 6 இதுல எல்லாத்துலயுமே அவருக்கு தோல்வி தழுவி இருக்கிறாரு. 7ஆம் கட்டத்திலயும் அந்த பயம் வந்துருச்சு, அதனாலதான் இங்க வந்திருக்கிறாரு, மேற்கு வங்கத்தில் வாக்குகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அமித்ஷா சொல்றாரு தேர்தல் முடிவுக்கு வர்றப்ப ஓட்டு மிஷினையும் தேர்தல் ஆணையத்தையும் குற்றம் சுமத்துவாங்க ராகுலும் அகிலேஷும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. அதாவது 7ஆம் கட்ட தேர்தலுக்கு அப்புறம் நிலைமை எப்படி இருக்கும்? அமித்ஷாவுடைய ஒரு பேட்டி என்னன்னு சொன்னா, நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றி பெற்றால் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியது இவிஎம் மிஷின்ல பால்ட்டுன்னு. நீங்க கபில் சிபிலுடைய பேட்டியை நீங்க வாசகர்கள் பார்த்திருந்தாங்கன்னா தெரியும். ஒரு தேர்தல் கவுண்டிங் ஏஜென்டா போறவங்க எந்த மாதிரி செயல்பட வேண்டும்னு 7 அம்சங்கள்ல கபில் சிபில் கொடுத்த பேட்டி, சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கக்கூடிய டைரக்ஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு, எலெக்ஷன் கமிஷன் அதுல பதில் சொல்லாம மழுப்பின ஏற்பாடு, இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, தனக்கு சாதகமாக வாக்குகள் விழும் என்ற நிலையில் பிஜேபிக்கு ஒரு தொய்வு, ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்துதான் லோ டோன்ல 2 பெரியவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அமித்ஷா மட்டும் இல்ல, ராஜ்நாத் சிங் போன்றவர்கள், நிதின் கட்கரி போன்றவர்கள் இவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க RSS கிட்ட. அதுக்கு அமித்ஷா ஒத்துழைக்கல. தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு சொல்லி RSSம் பிஜேபியும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னா, நம்மை நாடி வரக்கூடிய வாக்காளர்களை நாம் சொல்லுகின்ற பதிலின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் போகின்றன என்பதுதான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஆட்களுடைய இது. பஞ்சாப்ல மிகப்பெரிய கோடீஸ்வரி யாருன்னு சொன்னா, பல வருஷங்களாக காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த அம்ரீந்தர் சிங். அந்த அம்ரீந்தர் சிங்கனுடைய ஒய்ஃப் தான் அதிகபட்சமான சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய வேட்பாளர். அந்த தொகுதிக்கு பிஜேபி ஆட்கள் பிரச்சாரத்துக்கு போறாங்க.
அமரீந்தர் சிங் போகல. அமரீந்தர் சிங் ஒரு கட்சியை வந்து பிஜேபியில இணைச்சாரு. அந்த கட்சியை சார்ந்த யாருமே போகல. நீங்க அகிலேஷ் யாதவும் நம்முடைய லல்லு பிரசாத் யாதவனுடைய பையனும் சேர்ந்து அவங்க ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணும்போது இன்னைக்கு ஸ்டார் ஏற்பாடா பாத்தீங்கன்னா நீங்க லல்லு பிரசாத் யாதவனுடைய மகள் முன்னணியில் நிற்கிறார். நம்மளுக்கு ஸ்மிருதி இரானி போட்டியிடக்கூடிய தொகுதியில ராஜீவ்காந்தியினுடைய நண்பர் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று ரகசிய அறிக்கைகள் வெளியே வருது. 3 ரகசிய அறிக்கைகளுமே அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்ட அறிக்கையுமே இந்த தேர்தல் 2019 போல பிஜேபிக்கு அமையவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ அப்படி சொல்லுகின்ற போது இந்த RSS தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி வெளியில சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் ஆட்சியை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்திய பொருளாதாரத்துக்கு இவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஏற்கனவே நம்ம போன பேட்டியில சொன்னோம், ரிசர்வ் பேங்க் கிட்ட இந்த காபந்து சர்க்கார் பீரியட்ல கடன் வாங்க கூடாதுன்னு. இவங்க கடன் வாங்கி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு பேடிஎம்னுடைய தடை ஞாபகத்துக்கு வரணும். பேடிஎம்னுடைய தடை நடந்த இந்த சூழல்ல பேடிஎம் அதானி வாங்குறாரு. அதானி வாங்கும்போது அதானிக்கு பேங்க் உதவி செய்வதாக உறுதி அளிக்கிறது. அப்போ ஆட்சியை விட்டு போகும்போது கூட தன்னுடைய பார்ட்னருக்கு சேவை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை, இவ்வளவு கலவரத்திலையும் உங்களுக்கு ஒரு கவர்ச்சி தேவையா என்று இந்த நகைச்சுவை படத்துல கேட்கிற மாதிரி எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு தேவையான்னு கேட்பான் பாருங்க. அது மாதிரி ஒரு நெருக்கடியை இந்திய பொருளாதாரத்துக்கு உருவாக்கக்கூடிய சூழல் இந்த நாடு மோசமான விஷயத்துல போய்கொண்டு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இது. ஆகவே 18ஆம் தேதி 1ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்குப்பதிவு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவுல இதுவரைக்கும் நடந்த வாக்குப்பதிவு என்பது கிட்டத்தட்ட 12% நமக்கு குறைவானதா வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து கடைசி கட்டத்திலும் அநேகமாக அப்படிதான் இருக்கும் என்று அரசியல் அறிஞர்கள் சொல்றாங்க. 4ஆம் தேதிக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கித்தான் இந்த தேர்தல் நம்மை அழைத்து செல்கிறது என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.